ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துருக்க மயனுக்கு வாத்தாய் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்க அந்த மயனுக்கு எந்த செய்வன இருக்கா ஆத்தா ஈஸ்வரி மன நிறைவுள்ள மன நிம்மதி இல்லாமல் உட்காந்துருக்க மயனுக்கு என் தாய் நல்ல வா கொடுக்க வரணும் ஆத்தா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்குதா வாய்விட்டு கூப்பிடுங்கப்பா ஆத்தா வாத்தான்னு கூப்பிடுங்க வாதாய் அந்த மயனுக்கு என்ன நிம்மதி இல்லை ஏன் ஆத்தா ஈஸ்வரி யார் என்ன பண்ணிட்டு இருக்கா என் பிள்ளைக்கு மன நிம்மதியே இல்லாத வாழ்க்கை எனக்கு வயசுதே கடந்துச்சு நிம்மதியே இல்லை என்ன பண்ணுறது என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு அப்படின்னு என் மயன் வந்து உட்காந்து ஆத்தா ஈஸ்வரி தாயி வா கட்டாவும் தெரிஞ்சுட்டு வரணும் என்னை பெத்தம்மா கண்ணீரை துடைக்கவா குடும்பத்தில் மன நிம்மதியை கொடுக்கவான்னு சொல்லுது ஆத்தா ஈஸ்வரி குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஆத்தா எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் ஆத்தா ஈஸ்வரி வாடி தாய் கட்டாவும் தெரிஞ்சுட்டு வாத்தா அந்த மயன் கண்ணீரை துடைக்க ஓடியாங்க வாங்க எங்கள் அம்மா கட்டாவும் தெரிஞ்சுட்டு வாத்தா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசனோட சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்காப்பா ஒரு அரசனோட சண்டை வந்துச்சா உன் குடும்பத்தை என்றைக்குமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா தெரியாதா சொல்லுப்பா சரியா இன்னைக்கு வீட்லேயே மன நிம்மதி இல்லைப்பா சரியா ஒரு பக்கம் வந்து ஏதோ பசியாமல் சாப்பிட்ற அது மட்டும்தே மற்றபடி சுற்றி பிரச்சனைதே எதை தொட்டாலும் உனக்கு பிரச்சனையாக இருக்குது உண்மையாப்பா எதையாச்சும் ஜெயிச்சிருவோன்னு பார்க்குற எல்லாத்துலேயும் போட்டி போறாம அங்காளி பங்காளி அடுத்த வீட்டுக்கார எல்லாருமே நம்மளை போட்டு எதிரியாக பார்க்குறேன் சுட்டு தள்ளுறேன் கண்ணுனால பார்வையினால அவனுக்கு என்ன அப்படின்ற வார்த்தை உன்னை உளத்துது சரியாப்பா அவனுக்கு என்ன இந்த வார்த்தையே உன்னை போட்டு உளர்த்தி உட்கார வைக்குது நல்லா ஒரு வீடு வாசல் கட்டி 4 பேருக்கு மாதிரி நம்மளும் பிள்ளைகள் கல்யாணம் காட்சி பண்ணி நம்ம ஆயுசுக்கு போய் செஞ்சிடணும் மனசு போராடுது உண்மையா நம்ம பிள்ளைக்கு எல்லாம் கரை சேர்த்து அதுகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வச்சிடணும் போராடுறப்பா மன உளைச்சல் எல்லாத்தையும் வெற்றியாக்கி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு அப்படி போராடுற சரியா ஏன் எனக்கு மன நிம்மதி இல்லைன்னு கேட்குற வேற எதையுமே நீ கேட்கல உண்மையா மன நிம்மதியே இல்லை சஞ்சலப்படுது உன் மனசு இல்லை வீடு இப்போ மனையில் என்ன சொல்லுது இப்போ கட்டுற மனை அதே இப்போ சொல்லிட்டீங்களப்பா மனையை கட்டி என் பிள்ளைக்கு நல்ல மாங்கலையை முடிச்சு வைக்கணும் எனக்கு நிம்மதியை கொடு அதுக்கு எனக்கு உடம்புல தெம்ப கொடுந்துனே என் பிள்ளை கேட்டுட்டு உட்காந்துருக்கு மேலே ஒரு பறவையோட இது கிடந்துச்சு அது யார் வச்சது என்ன எதனால வந்து இதுப்பா சொல்லி வரி கேளுப்பா சொல்லி வரீங்க கேளு என் பிள்ளை என்ன நினச்சிருக்குன்னு நான் சொல்லி வரேன் என் பிள்ளை நினச்சது என்ன 4 பேத்துக்கு முன்னாடி மனையை எழுப்பி கல்யாணம் பண்ணி என் பிள்ளை ஊட்டிக்கு நான் ஆளாக்கிறேன் நீ ஆயுசுக்கிறேன்னு சொல்கிறது உண்மையா இல்லையா அதை தேனைப்பா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற எனக்கு தெம்மையும் தைரியத்தையும் கொடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சரியா அந்த மனம் நல்லபடியாக பூர்த்தி அடைந்தே வந்து உட்காந்துருக்கேன்னு இப்போ சொன்னி புரிஞ்சுக்க எந்த தட்டுதடை இல்லாமல் வந்து என் மனம் வந்து நிற்காமல் நடக்கணும்னு சொன்னியா அதை கட்டி நான் வந்து என் பிள்ளைகளுக்கு மாங்கலையை மூட்டணும்னு சொன்னியா அதையும் கேட்டுக்கிட்டு இருக்க சரியா யார் எதுவும் செய்வனை வச்சு எதுவும் முடைக்கிடுவாங்களோன்ற பயத்தில் வந்து உட்காந்துருக்க உண்மையா சரியா இப்போ முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அரசின் சண்டை வந்துச்சுன்னு சொன்னில்ல இடத்து பிரச்சனை வந்துச்சா பக்கத்தில் ஆரம்பிக்கிறப்ப வந்துச்சா சொல்லுப்பா அவனே காரணம் இப்போ தெரிஞ்சுக்க சரியா உன்னை அந்த இடத்துல நிம்மதியாகவே இருக்கக்கூடாது வீடு கட்டி நீ நினச்சவா இருப்ப அதெல்லாம் நடந்துருமான்னு கேள்வி சபதம் விட்டுருக்கேன் உண்மையா அவன் சொன்ன வார்த்தைப்பா அவன் சொன்ன வார்த்தை சரியா இந்த வார்த்தையத்தே அவன் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அதுதே உனக்கு பயம் சொல்லுப்பா உண்மையா அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கேன் உனக்கு பக்கத்தில் சண்டை வந்தவன் சொன்னி அவன் தான் பார்த்துருக்க வேலைன்னு பார்த்தீங்கன்னாப்பா சொன்னி உனக்கு அப்படியே நிற்கணும் நீ நினைக்கிற நீ என்ன நினச்சி வந்து உட்காந்து நமக்கு எந்த குறையில்லாமல் மனையை எழுப்பி நம்ம பிள்ளைகள் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னில்ல ஆனால் இதில் ஒன்று நடந்திருக்கே இது யாருனாலும் தெரியாமல் தெரியாது உட்காந்த அதே அவன் தானே இப்போ காரணம் சொன்னி பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை வந்துச்சுன்னு சொன்னில்ல அவன் தான் பார்த்து விட்ட வேலைன்னு சொன்னில்ல ரத்த சொந்தந்தே என்னப்பா உனக்கு தெரியாதா சொல்லுப்பா உனக்கும் தெரியுமில்ல அவன் பக்கத்துல சொல்லிட்டு அத்தை சொந்தந்தே அந்நியம்மா அவன் கூட பிறந்தவந்தே என்னைக்குமே நல்லா இருக்கக்கூடாது அடிச்சுக்கணும் பிடிச்சிக்கணும் எப்போ பார்த்தாலும் சாவம் தானே எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும் உனக்கு
நீ யாருக்கு எந்த கெடுதல் நினைக்க மாட்டே, அது மட்டும் உண்மை. நீ யாரையும் அள்ளி எறிய மாட்டே, அமைதியாக 4 வார்த்தை பேசலாம். அவங்கள போய் பேசி செய்ய முடியாட்டு விலகிட்டுருவேன். அதவே அவங்க காரணமாக வச்சு முதுக குனியை விட்டு குத்திக்கிட்டே இருக்காங்க. போராட முடியல, உன் பிள்ளைன்னு சொல்லிடுச்சு. நீ போராடாதப்பா, பேசாமல் அமைதியாக இரு, நாங்கள் பார்த்துக்குறோம்ட்டேன். சரியா? எங்கள் காலத்தில் நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறோம், நீ மட்டும் அமைதியாக இருந்துக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்கல்ல, உண்மைதானே? இந்த தாயிட்ட வந்துட்டேல, இந்த தாய் உனக்கு தீர்த்து வைக்கிறீன். அவன் பெரிய ஆளா? உன்னை நொடிக்க வைக்கணும்னு நினைக்கிறவன் பெரிய ஆளா? கூட பிறந்த ரத்த சொந்தமே உன்னை சீரழியை பார்க்குறேல்ல, சொல்லுப்பா. அவன் என்னைக்கு உன்னோட சண்டை வச்சு அன்னைக்கே உனக்கு மன நிம்மதியே போச்சு, உண்மையா? உடம்பாலே மனசாலையும் குறுகி போயிட்ட, உண்மையா? சரியாப்பா? இப்போ இந்த தாயிட்ட என்ன வரம் கேட்டு வந்த அந்த வரத்தை கேளு. எனக்கு மேலே பறவையில் வச்சவனு கையை கால எனக்கு ஜோரம் காட்டணும். நான் காட்டுறேன். இந்த தாய் இருக்குல்ல, எத்தனை நாளில் காட்டுவேன்? நான் காட்டுறேன். நீங்கள் அண்ணால பாருங்க, யாருன்னு சொல்லிட்டீல. யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அண்ணால காட்டினா தான் நான் நம்புவேன். வா, உன்னை அழிக்க பார்க்குறவே அவன் குடும்பம் அழியிறத நீங்கள் அண்ணால வாப்ப, நீ ஏன் கவலைப்படுற? இந்த தாய்கிட்ட வந்துட்டீல, இந்த தாய் சீக்கிரமே தீர்த்து வைக்கிறீ முடி. இந்த 90 சொல்லி அம்மா சொன்னால உண்மையாப்பா? உண்மைதான்.